ஆந்திரா ஸ்பெஷல் பப்பு சாரு. ஒண்ணும் இல்லங்க. தக்காளி ரசம் தான் அது. பட் டிஃப்ரெண்ட்டா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க. அதுக்கு வந்து ஒரு பழுத்த தக்காளிய ஒரு 3 தக்காளிய போட்டு கொஞ்சமா புளியும் நல்லா லெமன் சைஸுக்கு புளி அதுக்குள்ள போட்டுடலாம். அவங்க புளி தண்ணி விட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நானு பப்பு டொமேட்டோ பப்பு, அப்புறம் ஒரு பாலக்கூர ஒண்ணு போட்டிருப்பேன். எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த புளிய வந்து ஃபுல்லா அப்படியே முழுசா தான் போடுவாங்க. செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ, அத வந்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வாணலியில கடுகு, ஜீரகம்லாம் தாளிச்சுட்டு, வெங்காயம் அதான் மெயின் இதில. நம்ம வெங்காயம் போட மாட்டோம். அவங்க வெங்காயம் சேர்ப்பாங்க. ஒரு 10 பூண்டு நல்லா இடிச்சு போட்டுக்கங்க. அப்புறம் இது கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர், 1 ஸ்பூனு ரசப்பொடி. அப்புறம் வரமிளகா ஒரு 2, 3 கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப இது காரசாரமா சூப்பரா இருக்கும் இந்த ரசம். நாள் ஃபுல்லா ஏதாவது நல்லா இனிப்பா அந்த மாரி சாப்பிட்டுட்டு ஏதாவது காரமா சாப்பிடணும்னு நெனைக்கிறவங்க இந்த ஒரு ரசம் சாப்பிடுங்க. ஃபுல் ஆந்திரா மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊத்திக்கங்க. டீட்டெயில் வீடியோ நீங்க வீடியோ செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கடைசியா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிரணும். அது நொர கட்டி வரும்போது கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.